ஹாய் வணக்கம். இன்னைக்கு அழகழகி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து மதியம் அவங்க அப்பாவை பிளாக்மெயில் பண்ணுவார். என் மச்சா கல்யாணம் நின்று போச்சு, உன் பொண்ணை கொடுத்து தான் ஆகணும்னு. அவங்க அப்பாவும் கொஞ்சம் பயப்படுறாரு, நான் எப்படி கொடுக்க முடியுன்ற மாதிரி கொஞ்சம் பயத்தோடு தான் ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுரேஷையும் என்னென்னமோ பேசி ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. கல்யாணம் நடக்க போகுது, இந்த மாதிரி பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவர் வந்து இப்போ கொஞ்சம் திடீர்னு கல்யாணன்றதுனால பதட்டப்படுறாரு, நீங்கள்லாம் வந்து பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது மதியுடைய அப்பா உள்ளே வராரு. இவங்க எல்லாரும் உட்காந்து பொய்யா சொல்கிறாங்க. யாருன்னா பாக்யராஜ் அப்பா, அம்மா, தங்கராஜ் அம்மா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்மந்த கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பாக்யராஜ் இந்த தங்கராஜ் அம்மா சொல்லுவாங்க. இந்த பொம்பளை என்ன சொல்லும், பாக்யராஜ் அம்மா என்ன சொல்லணும்னா, என் மருமகளை மூத்த மருமகளையே நாங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறோம், உங்கள் பொண்ணை நீங்கள் நம்பி கொடுங்க, நாங்கள் நல்லா வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இப்படி எல்லாரும் பேசி என்ன பண்ணுறாங்கன்னா அவரை ஒத்துக்க வச்சிடுறாங்க. அவரும் என்ன பண்ணுறாரு, தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னா, சரி வாங்க நாங்கள் உங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி அவரை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஏன்னா பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசி சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜும் ரேவதியும் வந்து சுரேஷை கேட்குறாங்க, உனக்கு ஓகேவா அந்த கல்யாணம் விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் வந்து முதல்ல அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை ஓகே தான், இப்போ வேலையும் இல்லாமல் கல்யாணமும் இல்லாமல் நான் அசிங்கப்படுறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு இவங்களாம் ரெண்டு பேருமே அமைதியாகிடுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, அவங்க மதிய அப்பாவை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டு வாசலில் இறக்கி விட்டுட்டு 6 மணிக்கெலாம் மண்டபத்துக்கு வந்துடணும், பொண்ணுக்கு ஓகே எனக்கு ஓகே ஆனால் பொண்ணுக்கு சம்மதம் இல்லைன்ற இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் எப்படியாவது சம்மதம் வாங்கிட்டு காலையில் வந்துருங்கன்ற மாதிரி விட்டுட்டு போகிறாரு. அப்படியே என்ன பண்ணுறாரு, மதியம் அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மதியம் வந்து தங்கராஜ் மச்சானுக்கு கேட்குறாங்க, நாளைக்கு காலையில் முகூர்த்தம், அதனால் நம்ம கிளம்பி ரெடியாகணுன்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே மதி வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லை மதி வேணான்னு சொல்லுவாங்களா? உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.